ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க உங்கள் ட்ராயிங் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டுங்க அண்டு ஸ்கெட்ச்புக் டூர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி 2-3 கமெண்ட்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ இந்த டைம் நம்ம அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ட்ராயிங்ஸ் இது வரைக்கும் நான் ஷீட்டில் ட்ராயிங் புக்கில் அப்படின்னு ட்ரா பண்ண எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச கணக்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் எக்கச்சக்கமாக ட்ரா பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்போ 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். சிங்கிள் கலர் வச்சு ட்ரா பண்ணது அண்டு கலர் பென்சிலில் ட்ரா பண்ணது அப்படின்ட்டு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஸோ அப்படியே லைனாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அண்டு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங்ஸ். நான் மேக்ஸிமம் ட்ராயிங் கலெக்ஷன்ஸில் என்னோடய பிடிச்ச ட்ராயிங்ஸை தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே வைப்பேன். பட் இந்த வட்டம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எல்லா ட்ராயிங்குமே எனக்கு அப்படியே கலைஞ்சி போய் இதானனால ஸோ இருக்கிறத அப்படியே காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த ட்ராயிங்ஸ்லாம் அந்த டிடி ட்ராயிங், ஹரிஜா ட்ராயிங், இவங்க இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூடியூப்குள்ளே வந்தப்போ ட்ரா பண்ணது. அண்டு எனக்கு அப்போ இது அவ்வளோ என்ன சொல்ல, இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இப்போ இருக்கிறதோட கம்பேர் பண்ணுறப்ப ஓகே, அப்போ ஏதோ ஓரளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்டு இது போஸ்டர் கலர் பெயிண்டிங்ஸ். எனக்கு போஸ்டர் கலர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போஸ்டர் கலர் பெயிண்டிங் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். இதெல்லாம் இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டோம். அண்டு இது ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போர்ட்ரேட்ஸ். எனக்கு ஆயில் பேஸ்டல்ஸும் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் பண்ணியிருந்தேன், அதையும் அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன். கலர் பென்சில் இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் நான் இப்படி தான் கலர் பென்சில் போர்ட்ரேட் இப்போ பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்கின் டோன் மேக் பண்ணுறது எல்லாமே பழகிறேன். அப்போ இந்த லெவல் ஒரே ஸ்கின் டோன் மாதிரி தான் இருக்கும், சேம் ஸ்கின் டோன் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்கின் டோன் மேக் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கேன். இது ஆயில் பேஸ்டல் விஜயனோடது. அண்டு இது பிளாக் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணது. அண்ட் இது நார்மலாக கலர் பென்சிலில் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் ட்ரா பண்ணேன். எனக்கு எடுத்தோன்னேலாம் எதுவும் யாருக்கும் வராது. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ண கலர் பென்சில் போர்ட்ரேட்ஸ் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எல்லாமே என்னோடய ட்ராயிங்ஸ் எப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மாவே நான் ஒரு ட்ராயிங் பைத்தியம். அதுலேயும் என்னோடய ட்ராயிங்ஸ் சொல்லவே வேணாம். அதிலே யூடியூப்பில் நிறைய ட்ராயிங்ஸ் பார்ப்பேன். நிறைய பேரோட ட்ராயிங்ஸ் எனக்கு பிடிக்கும். நான் நிறைய யூடியூப் பார்த்து தான் நான் ட்ராயிங் பண்ண பழகினது. அண்ட் இந்த ட்ராயிங் இது தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண கலர் பென்சில் போர்ட்ரேட். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ட்ராயிங். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால ரொம்பவே பிடிச்ச ட்ராயிங். கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள் வரிசையாக. அண்டு மினியன் ட்ராயிங்ஸ், எனக்கு மினியன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் ட்ரா பண்ணியிருந்தேன். வெண்பா பாப்பா, இது ஒரு பாப்பா. ஸோ இவங்களையும் ட்ரா பண்ணியிருந்தேன். அண்டு இது நயன்தாரா வாட்டர் கலர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கலர் தான். பட் இந்த ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே க்ரியேட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் போஸ்டர் கலர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணது. இது கூட நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்டு இது ஆயில் பேஸ்டல் ஓரளவுக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் ட்ரா பண்ண ஆயில் பேஸ்டல்லாம் இதுதான். அண்டு இது பென் யூஸ் பண்ணி சும்மா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஜூமில் காட்டுறப்ப தெரியும். ஸோ நார்மல் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் இதுவும் கலர் பென்சில் கிறிஸ்மஸ் டைமில் நான் ட்ரா பண்ணி போட்டிருந்தேன். என்னை கிறிஸ்டினான்னே கேட்டிங்க. எனக்கு என்ன சொல்ல, ஜீசஸ் பிடிக்கும். ஸோ அதனால் நான் ட்ரா பண்ணி போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே கிறிஸ்டினான்னு கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அண்டு இதுவும் பார்க்கும்போதே தெரியும், இதுவும் நான் ஸ்டார்டிங்கில் ட்ரா பண்ண கலர் பென்சில் போர்ட்ரேட்ஸ் தான்.
எல்லாமே ஷீட்லேயே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் ஷீட்டில் தான் அதிகமாக ட்ரா பண்ணுவேன். அண்ட் இது வந்து கிவ்அவே வின்னர்ஸ் 2 கிவ்அவே வின்னர்ஸ் ட்ராயிங்ஸும் இருக்கும். நான் வந்து ஷீட்டில் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஷீட்னால் எங்கே வேணாலும் வச்சு ட்ரா பண்ணலாம். நோட் புக்கு, ஸ்கெட்ச் புக்கு இந்த மாதிரினா எங்கேயும் தூக்கி வைக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது அடியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து ஷீட்லேயே தான் ட்ரா பண்ணியிருப்போம். அண்ட் இதெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு கவருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த டைமிங்கில் ட்ரா பண்ணுறத அப்படியே போட்டு வைக்கிறது தான். ஸோ இது எல்லாமே இதில் வந்து சார்கோல், கிராஃபைட் இது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு கிவ்அவே வின்னர்ஸோட ட்ராயிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது முகன்ராவ் அவங்க சார்கோல், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சார்கோல். பட் ஃபிக்ஸிட்டிவ் ஸ்ப்ரே, ஹோம்மேட் ஃபிக்ஸிட்டிவ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணனால அது வந்து அவ்வளோவா ஒன்றும் தெரியலை. இது எல்லாமே சார்கோல் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்கோலில் ட்ரா பண்ணுறதுக்கும். மதன் கௌரி அவங்களோட ட்ராயிங் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணது எல்லாமே இதில் தான் இருக்குது. யூடியூபர்ஸ் 1-2 யூடியூபர்ஸ் அண்ட் கிவ்அவே எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்டு நிறைய பேர் எப்படி போர்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து தனியாக டுட்டோரியல் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும், இந்த வீடியோ வேணும், அதாவது எப்படி ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணுவேன். பட் நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். அதனால் நான் வந்து ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இது என்னோடய ஃபேவரட் ட்ராயிங். சாய் பல்லவி அண்ட் அனுப்பமா ரொம்ப 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 ஃபேவரட். ராதா அண்டு நிறைய இருக்கும். எனக்கு கிராஃபைட் பென்சில்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. கிராஃபைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அண்ட் இதில் வந்து நிறைய ஃபுல்லாக எலக்ட்ரிக் எரேசர் யூஸ் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலிங்க்கு. வெண்பா அண்டு ஒரு குட்டி பையன், இதெல்லாம் என் ஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னு சொல்லி ட்ரா பண்ணது. அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படியே என்னோடய ட்ராயிங்ஸில் சேர்த்து வச்சுருக்கேன். நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் இந்த மே மந்தோட 2 இயர்ஸாக நான் வந்து ட்ராயிங்ஸ் பண்ணுறேன். யூடியூப்க்கு வரதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் ட்ராயிங்குள்ளே ஃபுல்லாக அப்படி இறங்கினது அப்படின்னு சொன்னால். ஏன்னா நான் காலேஜ் முடித்தோன்னே ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கிட்டேன். அண்ட் இந்த பாதி ஃபேஸ் இருக்குன்னா சாய் பல்லவி, இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ட்ரா பண்ணது சாய் பல்லவியோட ட்ராயிங். இதில் ஷேடிங்கே இருக்காது, ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்போ நான் ஸ்டார்டிங்கில் ட்ரா பண்ண போர்ட்ரேட் அது. இது வந்து சார்கோல் மோகன்ராவ் ஆல்ரெடி ஒன்று காட்டியிருந்தேன். 2 இது ட்ரா பண்ணியிருந்தேன் யூடியூப்காகவும். அண்டு மாஹி அவங்களோட ட்ராயிங். அண்டு இது வந்து கிவ்அவே வின்னர் சம்திங் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளாச்சு. டுட்டோரியலுக்கு மேக் பண்ணேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அண்ட் இதுலேயும் ட்ராயிங்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயிங்ஸ் தான். நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. எனக்கே இதை எடுத்தோன்னே என்னடா இவ்வளோ ட்ராயிங் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இவ்வளோவா நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சாய் பல்லவியோட கலர் பென்சில் போர்ட்ரேட், ஜெனி ஹேக்ஸ் அவங்க, அண்டு சுகலண்ணா அண்டு பமியக்கா இவங்களோட ட்ராயிங், அண்டு விஜய் அண்ணாவோட ட்ராயிங், விஜய் அண்ணா பர்த்டேக்கு ட்ரா பண்ணது. ஸோ எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்டு இது வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கலர் பென்சில் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு போர்ட்ரேட் இது தான். தில் பேஜாரா மூவியோடது. அண்டு ஆயிலா பட்டு அண்டு போஸ்டர் கலர் பெயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். போஸ்டர் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ போஸ்டர் கலர்ஸ் வந்து நிறைய பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால. பெயிண்டிங்கில் எனக்கு போஸ்டர் கலர் தான் அதிகமாக பிடிக்கும். அண்டு அனுப்பம்மாவோட ட்ராயிங் அப்படியே பின்னாடி ஒட்டி போச்சு. அந்த டேப் போட்ட இடத்துல டேப் போட்டு தான் நான் ட்ரா பண்ணுவேன். ஸோ அந்த டேப் போட்ட இடத்துல கொஞ்சம் கம் மாதிரி இருக்கும், அது ஒட்டிக்கிச்சு போல். ஸோ ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்தனால. இந்த கலர் பென்சில் போர்ட்ரேட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ட்ராயிங்ஸ் எனக்கு பொதுவாகவே அவ்வளோ பிடிக்கும்.
அண்டு இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பேசும் ஓவியம் அப்படின்றவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க மோனிஷா அவங்களோட ட்ராயிங் எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு பண்ணதுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஆமாம், கிறிஸ்மஸ்க்கு தான் பண்ணேன் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட். இது வந்து ஐவரி போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் ட்ரா பண்ணியிருந்தேன் அக்ரிலிக் பெயிண்ட். நல்லா இருந்துச்சு அதில். அண்டு இது ஜஸ்ட்டு சும்மா இதெல்லாம் ஷீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது. இதெல்லாம் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரொம்ப நாள் முன்னாடி, அதாவது காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்கும் போதே நான் ட்ரா பண்ணி பழகுனது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். அப்போயே 1-2 பெயிண்டிங்க்கு, போர்ட்ரேட்ஸ் இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போதே ட்ரா பண்ணுவேன். பட் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக அப்படியே ட்ராயிங்குள்ளே இறங்குனது. நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஜோக்கர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஷீட்டில் கவருக்குள்ளே வச்சு கவர் பண்ணி வாசித்தேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல, கலர் பென்சில் அண்டு அக்ரிலிக் பெயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணனால இது மட்டும் 2ம் தனியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ட்ரா பண்ணேன் அப்படின்றனால. அது என்னென்னா கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணா அவங்களோட ட்ராயிங் தான். ஸோ கொஞ்ச நேரம் எடுக்கிறதுக்கு அங்கிட்டு போயிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போஸ்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணது, சாரி ஆயில் பேஸ்டல், போஸ்டர் கலர்னே வாயில் வருது. அண்ட் இது வந்து A3 சைஸ் போர்ட்ரேட், கலர் பென்சில் போர்ட்ரேட். டீட்டெயில் வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில். அண்ட் இதில் வந்து ஆக்ஸ்பர்ட் ஸ்கெட்ச்புக் A5 சைஸ். இதில் ஜஸ்ட்டு சும்மா 1-2 கிராஃபைட் பென்சில். இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் எனக்கு நல்லா வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட் தான் இதில் நல்லாயிருக்கு, கலரை விட பிளாக் அண்ட் ஒயிட் நல்லாயிருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் வந்து 1-2 ட்ராயிங்ஸ் தான் பண்ணியிருப்பேன், ஒரு 4-5 ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அண்டு ஒரு கமிஷன் ஒர்க் சம்திங் என்னமோ பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். A5 சைஸில். அண்டு A5 சைஸ்லேயே நான் ஹேண்ட்மேடாக ஒரு ஸ்கெட்ச் புக் ரெடி பண்ணேன். ஸோ அதில் வந்து ட்ராயிங்ஸும் பண்ணுவேன். அண்டு இதில் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறது அண்டு கலர் ஸ்கின் டோன் மேக் பண்ணி பழகிறது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். பேட்ரி எரேசர் யூஸ் பண்ணி பழகிறது எல்லாமே இதில் சும்மா ஜஸ்ட் அவ்வளோதான் இருக்கும். அண்டு ஸ்கின் டோன் மேக் பண்ணி பார்த்தேன். அண்டு தீபாவளிக்கு ஒரு சின்ன அது என்ன சொல்ல, கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ட்ரா பண்ணேன். அண்டு போர்ட்ரேட்ஸ் 1-2 போர்ட்ரேட்ஸ் இருக்கும். அண்டு 1-2 அவுட்லைனோடு இருக்கும். அண்டு ஜுவல்லரி டீட்டெயிலிங், கலரிங்க்கு எப்படின்னு, அண்டு ஹேர் டீட்டெயிலிங்க்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததா தான் அதில் இருக்கும். வீடியோஸ்லாம் அதில் அவ்வளோவா 1-2 தான் மேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்மேட் ட்ராயிங் புக்கு. இன்னொரு ட்ராயிங் புக் வந்து அனுபமா ஸ்கெட்ச் புக் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடி எடுத்து அதை அப்புறம் போடுறேன். அண்டு கிளாஸ்மேட் ட்ராயிங் புக் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து போஸ்டர் கலர், கிராஃபைட் பென்சில் அண்டு கலர், ஆயில் பேஸ்டல் எல்லாமே அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட அப்படியே எல்லாமே இருக்கும் அதில். அண்டு பென் யூஸ் பண்ணி கூட சூரரை போற்று போஸ்டர் வந்து அந்த பென், கலர் பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணேன். அண்ட் ஒன்று அவுட்லைனோடு நிற்கிது, அதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. அண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோக்கர் ட்ராயிங், இந்த ட்ராயிங். அண்டு சுசாந்த் சிங் ராஜ்பூட் அவங்களோட ட்ராயிங், நிறைய ட்ராயிங்ஸ் வந்து இதில் இருக்கும். எனக்கு வந்து மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு கிளாஸ்மேட் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கிளாஸ்மேட், ஃபேபர் கேஸ்டல், இப்போ ரீசன்ட் டைமில் ஃபேபர் கேஸ்டல் ட்ராயிங் புக்கு. எனக்கு வந்து கிளாஸ்மேட்டில் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது கிராஃபைட் வந்து செம்ம பர்ஃபெக்டாக வருது. கண்டிப்பாக பிகினராக இருந்தால் ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸோ ஒரு கிளாஸ்மேட் ட்ராயிங் புக்கே காலி ஆகிடுச்சு. அண்டு இன்னொரு ட்ராயிங் புக்கு இருக்குது. பட் இதில் வந்து நம்ம இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினேன்,
டிஸ்னி ட்ராயிங் அப்படின்னு டிஸ்னி கேரக்டர்லாம் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு. பட் அதை கண்டினியூ பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப நாள் முன்னாடி. பட் அதோட 1-2 ட்ராயிங்ஸ் மட்டும், கார்ட்டூன் ட்ராயிங்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம யூடியூப்பில் போட்ட 2-3 ட்ராயிங்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. அதுவும் கிராஃபைட் பென்சில் ட்ராயிங் தான். கலர் வந்து நான் இந்த ஸ்கெட்ச் புக்கில் ட்ரை பண்ணல. பட்டு ஃபஸ்ட் காட்டின கிளாஸ்மேட் கிளாஸ்மேட் ட்ராயிங் புக்கில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ரெண்டுமே. அண்ட் இது வந்து ஒரு நார்மல் ஸ்கெட்ச் புக் தான். ஸோ பட் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நார்மல் ஸ்கெட்ச் புக்லேயே எனக்கு செம்மையாக ட்ரா பண்ண வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு A4 ஷீட், நார்மல் A4 ஷீட் யூஸ் பண்ணியே நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய இது. பட் அண்ட் இதில் வந்து பென் யூஸ் பண்ணி, ப்ளூ பென் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணேன். மேலே அந்த ஹெட்டு எல்லாமே பென் தான், கீழே மட்டும் தான் கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் ஸ்கின் டோன் மேக் பண்ணுற வீடியோ அண்டு நிறைய என்னென்னமோ அவுட்லைனோட பாதியோடு நிற்கிது. அண்டு ஹேர் டீட்டெயிலிங் வீடியோவும் இதில் தான் போட்டிருப்பேன் போல். எல்லாமே இதில் தான் இருக்குது. பட் இதை கம்ப்ளீட் பண்ணல இந்த புக்கு. அண்டு இன்னொரு புக்கு வந்து A3 சைஸும் இல்லை, A4 சைஸும் இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த A4க்கும் A3க்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்கெட்ச் புக் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பீகாக் ட்ராயிங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பீகாக், அதோட ட்ராயிங் அண்ட் ஒரு சின்ன கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி என்னமோ நானாக ட்ரா பண்ணேன். அண்டு ராதாகிருஷ்ணாவோட பிளாக் அண்ட் ஒயிட் ட்ராயிங், கிராஃபைட் பென்சில் ட்ராயிங் அண்ட் கலர் ட்ராயிங் ரெண்டுமே இதில் பண்ணியிருப்பேன். அண்டு இதில் வந்து 2-3 ஸ்கெட்சஸ் வந்து மாஸ்டர் போஸ்டராக தான் இருக்கும். அண்ட் விஜயனோட ட்ராயிங்ஸாக தான் இருக்கும் ஒரு 4 இது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த விஜயனோட ட்ராயிங்ஸ்லாம். அண்டு இது வந்து அதுல்யா, அவங்க வந்து ஆயில் பேஸ்டல் ட்ரை பண்ணி செம்மையாக வந்துருந்துச்சு. அண்டு இது ஸ்டெட்லர் வாட்டர் கலர் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணேன். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கிருஷ்ணர் ட்ராயிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 ஷீட்டும் என்னமோ தான் இருக்குது. அதுலேயும் சீக்கிரம் ட்ராயிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் புக்கை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேபர் கேஸ்டல். இது வந்து ஒரே ஒரு ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். அண்டு இதில் வந்து நம்ம ரீசெண்டாக பண்ண ராம் ஜான் அவங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணியிருந்தேன், அதுவும் இருந்துச்சு. அண்டு இதில் வந்து வேறு என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு ட்ராயிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் இதில் நான் வந்து வேறு எதுவும் ட்ரா பண்ணலை, டைம் இல்லை அப்படின்ற காரணத்தால் நம்ம ட்ரா பண்ணல. சரி ஓகே, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ட்ராயிங் புக்ஸ் டூரு இல்லை கலெக்ஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டுருந்ததை நான் காட்டிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன், கமெண்ட்ஸ் பண்ணுவேன். என்னால் முடியுமா முடியாதா அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிவிடுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ட்ராயிங் பற்றி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பை பை, see you.